இன்னைக்கு இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. தேவக்கோட்டையில் இருந்து இன்னைக்கு நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னா திருப்பூர் வரை இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறேங்க. நம்ம பார்க்குறத வேலை நம்ம கரெக்டாக பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்குறோம், அவனோட வேலை கரெக்டாக பார்க்கும். சத்தியமா சொல்கிறேன் சார், நான் தேவக்கோட்டை டு திருப்பூர் போகிற டிஎன்எஸ்டிசி மோஸ்ட் ஃபேமஸ் பஸ்ஸு வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய தேவக்கோட்டை டு திருப்பூர் போகிற டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அவார்டு வாங்கின பஸ்ஸுங்க. தமிழ் BGM. ஸோ ஒரு செம ஜேர்னியாக இருந்துச்சு எனக்கு இந்த தேவக்கோட்டை டு திருப்பூர் டிஎன்எஸ்டிசியில். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பஸ்ஸுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் இருக்கேங்க. என்னடா தேவக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஏதோ ரூமில் இருந்து இன்ட்ரோ கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. தேவக்கோட்டையில் நான் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த ரூமில் இருந்து நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். நம்மளுடைய லாஸ்ட் vlog பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து சென்னையில் இருந்து ராமேஸ்வரம்க்கு ஆர்ஜிபி ட்ராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போங்க. அங்கே ராமேஸ்வரமில் இறங்கிட்டு அங்கேருந்து தேவக்கோட்டைக்கு ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணி தேவக்கோட்டை வந்துட்டேங்க. காலையில் ஒரு 11 மணி வாக்கில் தேவக்கோட்டை வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பிளானும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ஒரு ரூம் எடுத்துடலான்னு சொல்லி இங்கே தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் லாட்ஜுன்னு ஒரு இது இருக்குங்க. லாட்ஜ் இடம் இருக்குது, தங்குற ஸ்டே பண்ணுற இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நான் எடுத்திருக்கேன் ரூமு. ஸோ ரூம் வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லைங்க, நான் ஜஸ்ட்டு ஸ்டே பண்ணேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு இன்ட்ரோ வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதோட ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸுக்கு நமக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நான் 24 ஹவர்ஸில் ஸ்டே பண்ணலங்க. காலையில் 11 o'clock 11:30க்கு செக்இன் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு செக் அவுட் பண்ணிடுவேன். ஸோ நான் ஸ்டே பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 8 to 9 hours தான் வந்து நான் ஸ்டே பண்ணுறேன். ஆனால் 24 ஹவர்ஸுக்கே இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூமுங்க, ஒரு ஆள் ஸ்டே பண்ணுற மாதிரி 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இதான் ரூம் பார்த்துக்கோங்க. வந்தீங்கன்னா தேவக்கோட்டை வர மாதிரி இருந்தால் பிளான் இருந்தால் இங்கே தேவக்கோட்டையில் கார்த்திக் லாட்ஜுன்னு இருக்கும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே, அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. தேவக்கோட்டையில் இருந்து இன்றைக்கி நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னா திருப்பூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேங்க. தேவக்கோட்டை டு திருப்பூர் vlog தான் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த பஸ்ஸை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் நானும் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்ல. ஸோ அதனால் எந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை டு திருப்பூர் போகிற மோஸ்ட் ஃபேமஸ் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவக்கோட்டையில் இருந்து திருப்பூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ நமக்கு பஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9:30 மணி. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இப்போ மணி 7:30. சரி இங்கே இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிடலாம், ஏன்னா வெளியே லைட் வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது அந்த ஃபேஸ் வந்து ஒரு பிரைட்டாக இருக்காதுல்ல. ஸோ அதனால் ரூமில் வச்சு நான் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம தேவக்கோட்டை டு திருப்பூர் அந்த மோஸ்ட் ஃபேமஸான டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த தேவக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வருதுங்க. தேவக்கோட்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். தேவக்கோட்டை இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை, இப்போ தான் தேவக்கோட்டை வந்திருக்கேன் நான். ஸோ நம்ம பஸ்ஸோட சில டீட்டெயில் பார்த்துடலாங்க. ஏன்னா நைட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இதே டேவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நைட் டைம்னால அங்கே வெளிச்சம் இருக்குமா இல்லையன்றது தெரியல. ஸோ அதனால் சில டீட்டெயில் நான் இங்கே ரூம்லேயே வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இங்கே நைட்டு தேவக்கோட்டையில் உங்களுக்கு 9:30 மணிக்கு எடுத்து திருப்பூர் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு போகிறாங்க. திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து காலையில் 6:30 மணிக்கு வந்து போகிறாங்க. ஸோ உங்களுக்கு
டே அண்ட் நைட் சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டிஎன்எஸ்டிசியில் இருந்து. காலையில் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவக்கோட்டையில் 8:35க்கு எடுப்பாங்க. தேவக்கோட்டையில் கரெக்டாக காலையில் 8:35க்கு எடுத்து உங்களுக்கு திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு வந்து போகிறாங்க. ஈவினிங் 7:30 மணிக்கு வந்து திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து போகிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு 2 சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனால் எனக்கு டைமிங் தெரிலங்க. ஏன்னா வெப்சைட்டில் போய் செக் பண்ணும்போது திருப்பூர் டு தேவக்கோட்டைன்னு செக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பஸ்ஸோட டைமிங் காட்டல. இங்கேருந்து உங்களுக்கு வந்து டைமிங் காட்டும். நீங்கள் வந்து எஸ்சிடிசி வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் காட்டுது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைரக்ஷனில் திருப்பூரில் இருந்து நீங்கள் தேவக்கோட்டை வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் காட்டல. அந்த ஆன்லைன் இது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் ஆஃப்லைன் புக்கிங் மாதிரி தான். நீங்கள் டேரெக்டாக போய் பஸ்ஸை வந்து போட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ரிட்டன் டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து காட்டலை. சரி, ஓகே கைஸ், டைம் கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிட்டு நைட்டு டின்னர் எதுனா சாப்பிட்டு ஸோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டே சர்வீஸ் வந்து திருப்பூரில் இருந்து எடுத்துருப்பாங்க. திருப்பூரில் இருந்து 11 மணி நினைக்கிறேன். எனக்கு அந்த டைமிங் கரெக்டாக தெரிலங்க. ஏன்னா வெப்சைட்டாக இருந்தால் நம்ம பார்த்துடலாம். பட் வெப்சைட் இல்லாதனால அதில் கேன்சல் பண்ணிட்டாங்களோ. ஸோ அதனால் என்ன டைமிங் எடுக்கிறாங்கன்னு தெரில. மோஸ்ட்லி கேள்விப்பட்ட வரைக்கும் 11 மணிக்கு திருப்பூரில் எடுத்து இங்கே தேவக்கோட்டை வந்து இப்போ நைட்டு வருவாங்க. ஸோ என்ன டைமிங் வந்துட்டு நமக்கு என்ன டைமிங் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம தேவக்கோட்டை டு திருப்பூர் டிஎன்எஸ்டிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது BS6 பஸ் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. ஏன்னா 2 பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. BS4லேயும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, BS6 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது நைட் டைமு. என்ன பஸ் வரும்ன்றது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி BS6 வந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாப்பா எது வந்தாலும் எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ கைஸ், தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுங்க. தேவக்கோட்டை நகராட்சி அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம். ஸோ இதான் வந்து தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ சென்னை பஸ் நிற்கிது பார்த்தீங்களா? நான் ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு நிற்கிது. 2 வண்டி சென்னை வண்டி வந்து நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ காரைக்குடிக்கு இங்கேருந்து பஸ்ஸஸ் இருக்குது, மதுரைக்கு இருக்குது. ஸோ ஈவினிங் டைமுங்க. ஸோ கரெக்டாக மணி வந்து 8 மணி ஆகுது. ஸோ கைஸ், சாப்பிட வந்திருக்கேன். நைட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணா மெஸ்ஸுன்னு இருக்குங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு 2மே இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலில் தான் மதியானமே இங்கே தான் சாப்பிட்டேன். மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டேன், நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சரி, ஓகே, இங்கேயே சாப்பிட்லாம் நைட்டு டின்னருன்னு சொல்லி ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட போகிறேன். ஒரு பிளெயின் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஸோ பிளெயின் தோசை ஆம்லேட் சொல்லியிருக்கேன். ஸோ தோசை நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். ஸோ கைஸ், போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டேன். இப்போ தான் போய் கேட்டு வந்தேன் என்கொயரி ரூமில். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கரெக்டாக 9:15 இங்கேருந்து எடுப்பாங்க. 9 மணிக்கு கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பகலில் திருப்பூரில் இருந்து கிளம்பி தேவக்கோட்டை வருங்க. ஸோ அதனால் 9 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். பஸ்ஸு வந்துட்டோன்னே நம்மளுடைய வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு ட்ராவல் பண்ணுறேங்க. தேவக்கோட்டையில் இருந்து திருப்பூர். முக்கால்வாசி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து காலியாக தாங்க இருக்கும். மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 52 சீட்டு. 52 சீட்டில் 10 சீட்டு தான் வந்து புக் ஆகிருக்கு. மீதி வந்து 42 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. நான் அது உங்களுக்கு பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ தெரியுதுங்களா? தேவக்கோட்டை டு திருப்பூர் 9:30 மணி வண்டிங்க. ஸோ 42 சீட்டு வந்து காலியாக இருக்குது. நீங்கள் கடைசி டைமில் இப்போது ஒரு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு திருப்பூர் போகணுன்னு உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு நீங்கள் போகணுன்னா கூட நீங்கள் வந்து ஆஃப்லைன் புக்கிங் கூட எடுத்துகிட்டு கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ சீட் வந்து வேக்கெண்ட் இருக்குங்க. ஸோ அதே போல் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேங்க. ஸோ நம்மளுடைய தேவக்கோட்டை டு திருப்பூர் போகிற டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அவார்டு வாங்கின பஸ்ஸுங்க. ஸோ இப்போ இல்லை, நான் ஸ்டார்டிங் சொல்கிறேன். BS3ல் வந்து டிஎன்எஸ்டிசி பச்சை கலர் பஸ் ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தேவக்கோட்டை டு திருப்பூர் ரூட்டில் நல்லா கலெக்ஷன் வந்தனால தமிழ்நாடு அரசால் இந்த பஸ்ஸுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேவக்கோட்டை டு திருப்பூர் போகிற டிஎன்எஸ்டிசிக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. 15 minutes later.
ஸோ நம்மளுடைய பஸ் வந்துடுச்சுங்க. தேவக்கோட்டை டு திருப்பூர் போகிற டிஎன்எஸ்டிசி மோஸ்ட் ஃபேமஸ் பஸ்ஸு வந்துடுச்சு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 9:05க்கு 9:05க்கு தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாங்க பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ நான் ஆசைப்பட்டது BS6 வரும்னு நினச்சேன். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி BS4 வந்திருக்குங்க. அந்த BS6 வந்து டே டைமில் போகும் போல். ஸோ நைட் டைம் BS4 போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன ஏமாற்றமாக ஆகிடுச்சு. எனிவேஸ் நமக்கு தேவை vlog. ஸோ இந்த பஸ்ஸும் என்னங்க BS4 நல்லா போகிற பஸ்ஸு தான். ஸோ இந்த பஸ்லேயும் கூட நம்மளுடைய vlog சூப்பராக வரும். ஸோ இதில் இன்னும் ஒரு காமெடினா, நான் ஒரு ஆள் தாங்க இன்றைக்கி புக் பண்ணியிருக்கேன். தேவக்கோட்டையில் இருந்து திருப்பூர் வரைக்கும் ஃபுல்லாக ஆன்லைனில் புக் பண்ணது நான் ஒரு ஆள் தான் புக் பண்ணியிருக்கேன். வேறு யாரும் புக் பண்ணல, எல்லாமே ஆஃப்லைன் புக்கிங்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் க்ரௌடுன்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேவக்கோட்டையில் இருந்து காரைக்குடி திருச்சி போகிறவங்க ஏறுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காரைக்குடி டு திருச்சி கரூர் போகிறவங்க, திருச்சியில் இருந்து திருப்பூர் போகிறவங்க, அது மாதிரி தான் வந்து இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. யாரும் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்க. தேவக்கோட்டையில் இருந்து திருப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப ரேரு. ஸோ உங்களுக்கு பாதி க்ரௌடு பாதியாக தான் ஏறி இறங்கிப்பாங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க நம்மளுடைய vlog-ஐ இந்த தேவக்கோட்டை டு திருப்பூர் இந்த டிஎன்எஸ்டிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு போக போக மற்ற டீட்டெயில் ரூட்டு எல்லாமே நம்ம vlog-ல் போக போக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்மளுடைய vlog-ஐ தேவக்கோட்டையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் ஃப்ரெண்ட்லியான டைப்புங்க. கேட்டோன்னே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நான் வேறு எந்த ஒரு பர்மிஷன்லாம் எதுவும் கேட்கல. இங்கே வந்துட்டோன்னே தான் கேட்கணும் வெயிட் பண்ணேன். பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டிரைவர் அண்ணா பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியான குரூங்க. கேட்டோன்னே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க.
ஸோ கைஸ் டைம் கரெக்டாக 9:50ங்க, 9:50 காரைக்குடி வந்திருக்கோங்க. செட்டிநாடு நகரமான காரைக்குடி வந்திருக்கோம். காரைக்குடி இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணேங்க. ஆன்லைனில் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 263 ரூபா. இதே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் ஃபேரு தேவக்கோட்டையில் இருந்து திருப்பூர் வரைக்கும் 226 ரூபாங்க. ஸோ நான் வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணேன். எனக்கு டிக்கெட் ஃபேர் 263 ரூபா வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக மாட்டாங்க. சீட்டு ஃபில் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாண்டும் உள்ளே போய் தான் போவாங்க. மெயினான பஸ் ஸ்டாண்டான காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர் இதெல்லாமே வந்து உள்ளே போய் தான் போவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து ரொம்ப காலியாக தாங்க இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ சீட்ஸ் எல்லாமே காலியாக இருக்கனால உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் தான் வந்து போவாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணிங்க. புதுக்கோட்டை வந்திருக்கோம். ஸோ ரைடு பொறுத்த வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்குங்க. என்ன இந்த ரூட்டெல்லாம் வந்து பகலில் கவர் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து டைம் இல்லாதனால இப்போ நைட்டில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். பட் நல்லா சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாம். தேவக்கோட்டையில் இருந்து திருப்பூர் வயா எந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், காங்கேயம் வழியாக உங்களுக்கு திருப்பூர் வந்து போகிறாங்க. திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்டு ரெண்டுமே வந்து போகிறாங்க.
ஸோ கைஸ் டைம் வந்து கரெக்டாக 12:10ங்க, மிட் நைட் 12:10. திருச்சிராப்பள்ளி வந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ரைடு சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பஸ்ஸு கவர் பண்ணுற டைமிங் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து தேவக்கோட்டையில் டெய்லியும் நைட்டு உங்களுக்கு கரெக்டாக 9:30 மணிக்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் திருப்பூர் வந்து 6:30 மணிக்கு போகிறாங்க. பட் ஆனால் டைமிங் வந்து 9 மணி நேரம் போட்டிருப்பாங்க. ஆனால் 9 மணி நேரம்லாம் ஆகாது, டைமிங் கம்மியாக தான் ஆகும். எப்படி பார்த்தாலும் விடிய காலையில் 5 மணிக்கெலாம் நம்ம வந்து திருப்பூர் போயிடலாம். பட் ஆனால் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் டே சர்வீஸ் இருக்குல்ல, அதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா தேவக்கோட்டை டு திருப்பூர் போகிறது வந்து பார்த்திங்கன்னா 11 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் 11 மணி நேரம்லாம் ஆகாதுங்க, அதுவும் வந்து கம்மியாக தான் ஆகும் டைமிங்கு. ஸோ வாங்க அடுத்து மேஜரான இது வந்து பார்த்திங்கன்னா கரூர், அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போகிற வண்டிங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் போகிற வண்டி எல்லாமே நிற்கிது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமனாக ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு சீட்டிங்கில் வந்து இருக்காது. மற்றபடி நம்ம எப்பயும் பார்க்குற டிஎன்எஸ்டிசியில் இருக்கிற அதே டைப் தாங்க, அதே அம்யூனிட்டிஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. One hour later. ஸோ கைஸ் குட் மார்னிங். ஸோ கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் 2 மணிங்க, 2 o'clock. நமக்கு வந்து ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. எங்கன்னா கருப்பட்டி காஃபி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா டோல்கேட் வந்துடும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் கரூர் வரலங்க, கரூர் இன்னும் போகல. கரூர் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோ பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ கைஸ் டைம் வந்து கரெக்டாக 2:40ங்க. கரூர் வந்திருக்கோம்.
ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் எப்படி பேட்ரி அப்படியே சார்ஜ் கம்மியாகிட்டே வரும், அதே போல் எனக்கு அப்படியே சார்ஜ் கம்மியாகிட்டே வருதுங்க. ஸோ நான் வந்து திருச்சிக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் தான் கேபின் பண்ணேன், அப்படியே தூங்க ஆரம்பித்து அதுக்குள்ளே வந்து ரெஸ்ட் ஆஃப் விட்டாங்க. ஸோ கரூர் வரைக்கும் பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டேங்க. ஸோ இதுக்கு மேலே தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டு மோஸ்ட்லி காங்கேயம் காமிப்பேன், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக திருப்பூரில் பார்க்கலாம். இப்போதைக்கு குட் நைட்டுங்க. ஸோ அதே போல் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவக்கோட்டை டு திருப்பூர் வந்து ஒரே ஒரு BS6 பஸ் தான் ரன் ஆகுது. பிராண்ட் நியூ பஸ்ஸு ஒன்று தான் ரன் ஆகுது. ஒரு பஸ் வந்து இப்போ நம்ம வந்துட்டுருக்க BS4 பஸ்ஸு ரன் ஆகுது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா BS6 வந்துடுங்க, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஸோ ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த பஸ்ஸு வந்துடும். ஸோ இந்த BS4 வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நிப்பாட்டிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா BS6 வந்து வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் டிரைவர் அண்ணன்ட்ட கேட்ட அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஹாய் கைஸ், ஃபைனலி திருப்பூர் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக 4:30 மணிக்கெலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோங்க. ஸோ ஒரு செம ஜேர்னியாக இருந்துச்சு எனக்கு இந்த தேவக்கோட்டை டு திருப்பூர் TNSTCயில். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பஸ்ஸுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரூர் வரைக்கும் தாங்க முழிக்க முடிஞ்சிச்சு. கரூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு சொக்கிடுச்சு. என்னால் vlog, அதாவது கேபின் முன்னாடி உட்காந்து எடுக்க முடியல. மற்றபடி ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. அதே போல் ரெஸ்ட் ஸ்டாப்பு நல்ல ஒரு சூப்பரான இடத்துல நிப்பாட்டினாங்க. நல்ல ஒரு ஹைஜீனிக்கான இடத்துல நிப்பாட்டினாங்க. உங்களுக்கு டீ, காஃபி, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருந்துச்சு. நான் அதை சரியாக சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அப்போல்லாம் நல்ல ஒரு தூக்க கலக்கங்க, என்னால் சரியாக பேச முடியல. அதனால தான் வந்து இங்கே வச்சு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனு, புஷ்பா தேட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ஸோ ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட இந்த பஸ்ஸை தேவக்கோட்டை டு திருப்பூர் அந்த TNSTCயை எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். நானாக ஆசைப்பட்டது BS6 அந்த பிராண்ட் நியூ பஸ், எல்லோ கலர் பஸ்ஸை ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த BS4 வந்துடுச்சுங்க. எனிவேஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் இந்த ரூட்டை கவர் பண்ணலாம். ஏன்னா டே டைமில் இந்த ரூட்டு நல்லா இருக்குங்க. நம்ம நைட் டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் டே டைமில் திருப்பூரில் இருந்து தேவக்கோட்டைக்கு அந்த பிராண்ட் நியூ பஸ், ஏன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த BS6 கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாட்டாங்க.